இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி கடைன்னு ஒரு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தை நானும் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்த அப்புறம் இந்த படத்தை பற்றியும், இந்த படம் பேசுகிற விஷயங்களை பற்றியும், இந்த படம் பேசுகிற ஒரு பின்னணி அரசியலை பற்றியும் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த காணொளி. இட்லி கடைங்கிற படத்தை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அதில் 2 இட்லி கடை இருக்குது. ஒன்று உதயநிதி அவர்கள் இன்பநிதிக்கு கொடுத்த ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படிங்கிற இட்லி கடை. இன்னொன்று அந்த இட்லி கடைங்கிற படத்தில் ராஜ்கிரண் கிட்டேருந்து தனுஷ்கிட்ட வர அந்த இட்லி கடை. இப்போ என்னென்னா, உதயநிதி இன்பநிதி கொடுத்த அந்த இட்லி கடையை இன்பநிதி அவர்கள் எப்படி நடத்தினார், ராஜ்கிரண் கிட்டேருந்து தனுஷ்கிட்ட வந்த அந்த இட்லி கடையை தனுஷ் எப்படி நடத்தினார், அந்த இட்லி கடையில் இன்பநிதி ஒழுங்காக இட்லி சுட்டாரா இல்லையா, இந்த படத்தில் வர இந்த இட்லி கடையில் தனுஷ் ஒழுங்காக இட்லி சுட்டாரா இல்லையா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல படத்தை பற்றி பார்ப்போம், பின்னாடி இந்த படம் என்ன அரசியலை பேசுங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, படம் எப்படி போகுதுன்னா, ஒரு இளைஞர், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞர், அவங்க அப்பா வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு. அந்த இட்லி கடையை அவர் விரிவாக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த இட்லி கடையை அவரால் விரிவாக்க முடியல. காரணம், அவங்க அப்பா வந்து அந்த பழமையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நான் வந்து கிரைண்டரில் கூட நான் மாவாட்ட மாட்டேன், என் கையாலேயே தான் மாவாட்டுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஒரு அப்பா. அதனால் என்ன பண்ணுறாருனா, தனுஷ் தன்னோட வாழ்க்கையில் நம்ம எப்படியாச்சும் முன்னேறணும்னு சொல்லி அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகிறார். அந்த கிராமத்தை விட்டு வெளியே போய் வெளியே போய் என்ன பண்ணுறாருனா, ஒரு பெரிய ஹோட்டலில் அவர் வந்து வேலை பார்த்துட்ருக்கார். வேலை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் மறுபடியும் சொந்த ஊருக்கு வராரு. என்ன விஷயம் நடக்குதுன்னா, ராஜ்கிரண் அவர்கள் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த இறப்புக்கு வந்து அவர் இங்கே மறுபடியும் வராரு. அவர் வந்தப்புறம் இவங்க அம்மாவும் அங்கே இறந்துடுறாங்க. சரிங்களா? அதனால் இவர் உடனடியாக வந்து அங்கே போக முடியாத ஒரு நிலைமை. இவர் வந்து இந்த கிராமத்திலே இருக்கார். கிராமத்திலே இருந்து மறுபடியும் அந்த இட்லி கடையை எடுத்து நடத்துகிறார். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இருக்கிற கதை. இதில் என்ன பிரச்சனைனா, நல்ல வேலை இந்த ஹோட்டலில் திமுக மாதிரி பெரிய மெனு இல்லை. சரிங்களா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரியான பெரிய மெனு இல்லாமல் சிம்பிளான ஒரு மெனு வச்சுருக்காங்க. என்னென்னா இட்லி. சரியா? இந்த இட்லியை தனுஷ் அவர்கள் சுடுறதுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் ஆகுது இந்த படம் ஃபுல்லாக. அந்த இட்லி அவர் ஒழுங்காக சுட்டாராங்கிறது தான் கிளைமேக்ஸு. இப்போ ஒருவேளை திமுக மாதிரி ரொம்ப பெரிய மெனுவாக இருந்து இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சுட்டுதான்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மணி நேரம் அந்த படம் வந்திருக்கும். இப்போ இவர் இந்த இட்லி சுடுற கஷ்டத்தை பார்த்து நமக்கே என்ன தோணுதுன்னா, நமக்கு இல்லை, அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் என்ன தோணுதுன்னா, ஐயா நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற இட்லி சுடுறதுக்கு, நாங்கள் ஆயுசு முழுக்க இந்த கடையில் இட்லியை சாப்பிட மாட்டோம், எங்களை விட்டுறியா அப்படின்னு தோன்ற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற இட்லி சுடுறதுக்கு. இப்போ அந்த இட்லி வந்து ஒழுங்காக சுட்டாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதைன்னு சொன்னால, இட்லி ஒழுங்காக சுட்டாரா இல்லையாங்கிறத விட, ஆரம்பத்தில் நான் படம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண படம் அப்படி தான் நினச்சேன். படம் போக போக பார்த்திங்கன்னா இது ஒரு பேய் படம் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் 2 ஆவி இருக்குது. ஒரு ஆவி செத்து போன ராஜ்கிரண் உடம்புலேருந்து அந்த கண்ணுக்குட்டி ஒன்று காமிப்பாங்க, அந்த கண்ணுக்குட்டி உடம்புக்குள்ளே போகிற ஆவி. இன்னொன்று தனுஷ் இட்லி சுடுறாருல, அந்த இட்லி சுடுறதுக்கு ஒரு குண்டான் யூஸ் பண்ணுவார். அந்த குண்டானை திறக்கிறப்ப அதுலேருந்து வர ஆவி. இப்போ என்னென்னா, நீங்கள் என்ன பெருசாக படம் எடுக்கிறீங்க, பெருசு டெக்னாலஜிலாம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் சொல்லி பெருசாக நீங்கள் படம் எடுக்கிறீங்களா? இப்போ நாம்பர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமராவை கொண்டு போய் அந்த இட்லி குண்டா இருக்குல்ல, அந்த இட்லி குண்டானை க்ளோஸ்அப்பாக வச்சு வர ஆவி அப்படி பிரம்மாண்டமாக காமிச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை இந்த இட்லி குண்டான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்னென்னா, இவர் இட்லி சுட கஷ்டப்படுறாருல, நான் கூட இது பேய் படம்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். இப்போ ராஜ்கிரணோட ஆவி தனுஷ் உடம்புக்குள்ள வந்து பூந்துக்குது. தனுஷ் உடம்புல பூந்துக்கிட்டு காலையில் எந்திரிச்சு அந்த கடை சாமான்லாம் தூக்கிட்டு நேராக போய் கடையில் உட்காராரு, இட்லி சுடுறாரு. இட்லி நல்லா வந்ததுங்க. இதுக்கு நடுவில் ஒரு காமெடி என்னென்னா, வில்லன் வருவார். சரிங்களா? வில்லன் வந்து தனுஷுக்கும் அவருக்கும் ஏதோ விரோதம் இருக்குன்னு வச்சுங்களேன். வில்லன் வந்து தனுஷை போட்டு அடிப்பார். அப்படி அடிக்கும்போது அந்த கிராம மக்கள் ஃபுல்லாக சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. என்னடா இது யாருமே வந்து காப்பாற்ற மாட்டாங்கன்னு நம்மளும் யோசிச்சா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இவர் இட்லி கடையில் ஒழுங்காக இட்லி சொல்ல, அதனால் எங்களுக்கு வந்து இவரை பிடிக்காது, அதனால் நாங்கள் காப்பாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு இட்லிக்காக கூட ஒரு மனுஷன் அடி வாங்குறத வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. கிளைமேக்ஸில் இன்னொரு சீன் வரும். என்னென்னா, மறுபடியும் வில்லனுக்கும் தனுஷுக்கும் ஒரு சண்டை வரும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரே சேர்ந்து தனுஷ் பின்னாடி நிற்கும். ஊரே சேர்ந்து தனுஷை காப்பாற்ற பாடுபடும்.
இதுக்கு என்னடா காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ தான் நீ இட்லி நல்லா சுடுறல்ல, உங்கள் இட்லி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் உன்னை காப்பாற்ற போகிறோம். ஏய், கஞ்சிக்கு செத்த ஆளை கேள்விப்பட்டிருக்கேன், கஞ்சிக்கு செத்த ஊரை கூட கேள்விப்பட்டிருக்கேன், என்னடா புதுசாக ஒரு ஊர் இட்லிக்கு செத்த ஊராக இருக்கே அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. இவ்வளோ தாங்க கதை. இந்த கதை இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இந்த கதையில் வர அரசியலை பார்ப்போம். என்னென்னா, இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அப்பா இட்லி சுடுறாரா, நீயும் இட்லி சுடு. உங்கள் அப்பா மாடு மேய்க்கிறாரா, நீயும் மாடு மேய். உங்கள் அப்பா ஏர் ஓட்டுறாரா, நீயும் ஏர் ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பழமை. எந்த மண்ணில் பெரியார் வந்து பழமையெல்லாம் அடித்து ஒழிச்சிட்டு இந்த மண்ணை புதுமை நோக்கி நகர்த்தணும்னு நினச்சாரோ, அதே மண்ணில் இன்றைக்கி பழமை நோக்கி நீங்கள் மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. இப்போ இன்பநிதி அவர்கள் அவங்க அப்பா நடத்தின இட்லி கடையான ரெட் ஜெயின் மூவிஸை நடத்தலாம். ஏன்னா வந்து அது பெரிய பணபலமும் அதிகார பலமும் இருக்கிற ஒரு குடும்பம். அவங்க வந்து அவங்க பரம்பரை தொழிலை பண்ணலாம். இப்போ உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ ஏழை குடும்பத்திலிருந்தோ நடுத்தர குடும்பத்துலேருந்தோ வந்த நம்ம அப்பா அம்மா செய்கிற தொழிலை கண்டிப்பாக நம்மளும் செஞ்சாகணுமாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ எதுக்கு இந்த குடும்பம் இட்லி கடை அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து அப்பா தொழிலை பையன் பார்க்கலாம், அப்பா தொழிலை பையன் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை நியாயப்படுத்துகிறாங்கன்னா, திமுக என்கிற இட்லி கடையை கருணாநிதி அவர்கள் நடத்தினார். அந்த இட்லி கடையை அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் நடத்துவார். அதே இட்லி கடையை மறுபடியும் உதயநிதி நடத்துவார். அதே இட்லி கடையை அடுத்து இன்பநிதிக்கும் கொடுப்பாங்க. இப்படி நாங்கள் இது இட்லி கடை நடத்துக்கிறோம், இதில் எந்த தப்பும் இல்லை, அதே மாதிரி நீங்களும் அவங்க இட்லி கடையை போய் நடத்துங்க. இப்போ எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இந்த குடும்பம் இட்லி கடைன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு மோசமான கருத்தை, அதுவும் சமுதாயத்துக்கு தேவையில்லாத இந்த கருத்தை வைக்கணும்? காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காரணம் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் பரம்பரையாக குடும்ப அரசியல் தான் பண்ணுவோம். நாங்கள் பரம்பரையாக எங்கள் குடும்பத்திலேருந்து மட்டும்தான் வந்து இந்த கட்சியை நடத்துவோம். இதெல்லாம் ஒரு பெருசாக தப்பு இல்லை, இதெல்லாம் பெருசாக நீங்கள் தப்புன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி திமுகவில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் இவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான காரணம். இப்போ பாருங்கள், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நான், உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் மூவிஸ்ன்ற இட்லி கடையில் அவர் சுட்ட இட்லியை இன்பநிதி அவர்கள் அதே இட்லி கடையில் சுட்டிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுட்டிருக்காரு. உதயநிதி அவர்கள் எப்படி 7ஆம் அறிவு படத்தில் ரிசர்வேஷனாக என்னன்னே தெரியாமல் ரிசர்வேஷனை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு வசனத்தை வச்சுருப்பாரோ, அதே மாதிரி குலத்தொழில்னா என்ன, இந்த குலத்தொழில் எவ்வளோ கெட்டது, இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி அந்த குலத்தொழிலோட தீமைகள் என்னன்னு தெரியாமல் நான் அந்த படத்தில் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்பநிதி அவர்களும் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக பேசுவார். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த படத்தில் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க, எத்தனை சாமி வந்தது ஏன்னு சொல்லி. எத்தனை சாமி வந்தாலும் 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை, இந்த இட்லி கடை படம் எடுத்த குடும்பத்தை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாதுங்க. நன்றி, வணக்கம்.